துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் ஏஆர் முருகதாஸோட டேரக்ஷனில் இன்னும் 1 வீக்கில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பார்த்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயிலரில் என்னென்ன இருக்குது, ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரேக் டவுனாக இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறோம். ஸோ வீடியோ கடைசியாக பாருங்க, வாங்கலாம் போயிடலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ட்ரெயிலரை பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் என்னையா பண்ணி வச்சிருக்க, சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டரை இந்த அளவுக்கு ஆக்ஷனில் புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருக்கு. எது எப்படியோ படம் நல்லா இருந்தா சரி, ஜெயிச்சரியா, உன்னை நம்பிதான் இருக்கு தமிழ் சினிமா, ஜெயிச்சரு. எனக்கு பர்சனலாக இந்த படத்தோட ட்ரெய்லரு, டீசர் இது எல்லாமே பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக அந்த ஃபேமிலி மேன் சீரீஸோட வைப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அதில் இருக்கிற அதே மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு யூனிவர்ஸ், ஒரு இந்தியா லெவலில் ஒரு ஸ்டேட் லெவல் த்ரெட்டை வந்து நம்ம ஹீரோ, அவர் ஏஜென்சியோ அந்த மாதிரி எப்படி வந்து அதை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து ஃபேமிலி மேனில் காமிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதில் பார்க்குறப்ப லைட்டாக அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸோட படம் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. 5 வருஷத்துக்கு நடுவில் ஒரு சிக்கந்தர்னு ஒரே ஒரு படம் தான் பண்ணார். அந்த படமும் ரீசெண்டாக ஹிந்தியில் வந்து வெளியாகி ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தமிழில் தர்பாருக்கு அப்புறம் அவர் எடுக்க போகிற படம் இதுதான். இது முருகதாஸுக்கு ஒரு டூ ஆர் டே சுச்சுவேஷன் தான். இந்த படம் அவரோட கம்பேக்காக இருக்குன்னு ஓரளவுக்கு இது பார்க்குறப்ப என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அட் சேம் டைம் சிவகார்த்திகேயன் எதுக்கும் லவ், காமெடி அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆக்ஷனுக்குள்ள ஜானருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வராரு. டிஃப்ரெண்டான ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஜானருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வராது. இந்த படம் பார்க்குறப்போ அந்த பொட்டன்ஷியல், அவரோட பொட்டன்ஷியல் உடச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் இறங்கியிருக்காருங்கிறது கிளியராக தெரியுது. அமரன் படத்துலேயே வரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைட்டாக வந்து ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தொட்டிருப்பாரு. பட் அது ஒரு பயோபிக்கு, அந்த ஸ்டோரிக்கு என்ன வயலன்ஸாக அதை நீட்டாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வயலன்ஸாக பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றின இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்கிறேன், என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படம் வரப்போ மாறலாம். எல்லாமே ஒரு கெஸ்ட் தான். ஸோ இந்த ஸ்டோரி என்னவா இருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, முருகதாஸோட பேட்டி எல்லாத்தையும் வச்சு தான் சொல்கிறது தான். ஸோ முருகதாஸ் அவர் பேட்டிலேயே சொல்லியிருப்பாரு, இந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா கஜினி டைப்பில் இருக்கிற லவ்வும் இருக்கும், அட் சேம் டைம் துப்பாக்கியில் பார்த்து ஆக்ஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ருக்மணி வசந்தும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை சிவகார்த்திகேயன், அதாவது இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வருது. அந்த பிரச்சனைனால சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பாதிக்கப்படுறாரு. ஸோ ருக்மணி வசந்தை காப்பாற்றணுங்கிற ஒரு மிஷனாக அதோட சேர்த்து ஒரு பெரிய த்ரெட் வந்து ஒன்று நடக்குது. அந்த த்ரெட் எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் எப்படி ஃபைட் பண்ணி இந்த ஊரை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படத்தோட கதையாக வந்து இருக்க போகிற மாதிரி தெரியுது. அண்ட் எத்தனையோ படத்தில் நம்ம வந்து ஹிந்தி வில்லன்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் யாருமே பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. கடந்த ஒரு 15 வருஷம் இல்லை, ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆக்டர்ஸ் வந்து நம்ம படத்தை வில்லனாக நடிக்கிறது சகஜம் தான். பட் அதில் அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து எந்த ஒரு டேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று ஹீரோக்கு பில்டப் கொடுக்குறதா இருக்கும், இல்லை டம்மி பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய படத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பட் அந்த விஷயத்தை உடச்சி நமக்கு கடைசியில் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஹிந்தி வில்லனை கொடுத்தது அப்படின்னா முருகதாஸ் தான். ஏன்னா கத்தியிலே ஆகட்டும், துப்பாக்கியிலே ஆகட்டும், மெயினாக துப்பாக்கியில் வந்து வித்யுத் ஜாம்வால ஒரு போர்ட்ரேட் பண்ண அந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லன் வந்து எந்த ஒரு படத்துலையும் நம்ம ஹிந்தி வில்லன்ஸை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தில் வித்யுத் ஜாம்வால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ கடைசியில் அவர் வந்து தமிழில் 5 ஆண் படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ முருகதாஸ் இவரை வச்சு ஒரு பெஸ்ட்டான வில்லன், துப்பாக்கி வில்லன் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ அவரோட சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது. அவர் தான் மெயின் வில்லனாக போர்ட்ரேட் பண்ணுறாரு. அந்த துப்பாக்கி படத்துக்கும் இதுக்கும் நிறைய விஷயங்கள் சிமிலாரிட்டிஸாக பார்த்தீங்கன்னா அமையுது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை ஒரு நக்சலைட்டாக பார்த்தீங்கன்னா அவரை காமிச்சிருப்பாங்க, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதுலேயும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அது பாம்பேல நடக்கும், இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பண்ணுற மாதிரி, அவருக்கு வந்து தப்பு பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இவ்வளோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாக இருக்கிற படத்துக்குள்ளே லவ் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. கம்மியாக கொடுத்து அந்த இடத்துல பாட்டெலாம் செட் பண்ணி படத்தை அதுக்கப்புறம் ஃப்ளோவாக கதைக்குள்ளே மூவ் பண்ணிட்டா பார்க்குற ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக வச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தோணுது. அண்ட் ருக்மணி வசந்த் அந்த சிவகார்த்திகேயனோட பேர் வந்து எப்படி இருக்க போகுது, இது ஆல்மோஸ்ட் கஜினியில் இருக்கிற கல்பனா, சஞ்சய் ராமசாமி கேரக்டர் மாதிரி காமிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. பட் அந்த ஒரு லவ் சீக்வன்ஸை எந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண முடியாது, முருகதாஸ் நினைச்சாலும் பண்ண முடியாது. பட் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கிற ஐடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த த்ரெட் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு உள்நாட்டுக்குள்ள 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லாக இல்லீகலாக மேட் பண்ண கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கியிருக்கு, ஆர்ம்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா வருது. அதை சொல்கிறது யார் அப்படின்னா பிஜு மேனன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டர் தான். ஸோ அவரை வந்து இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் அவர் வந்து என்ஐஏ ஏஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற அவரோட க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட அலாங் சைடாக வந்து இதுக்காக ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த 6 கார்கோ ட்ரக் ஃபுல்லாக வந்து இல்லீகலாக வெப்பன்ஸ்
வெப்பன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஷாட் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஸோ அந்த வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடவுனில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுறாங்க, லேண்ட் ஆகுது. அந்த இடத்துல வித்யுத் ஜாமால் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்காரு. சென்டரில் ஒரு லேடி நிற்கிறாங்க. ஸோ அந்த லேடி மேபி இது இந்த த்ரெட்டுக்கான காரணமாக இன்னொரு ரீசனாக பார்த்தீங்கன்னா அமையலாம். அந்த லேடி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி ஏதாவது ஆக்ட்ரஸாக இருக்கலாம். ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் ஒரு பார்ட்டாக மேபி இருக்கலாம். அந்த இல்லீகல் வெப்பன்ஸோட சேர்ந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பல், அதாவது வித்யுத் ஜாமால் கீழேயும் இன்னொரு சைடு டான்சிங் ரோஸ் இருப்பார் இல்லையா, டான்சிங் ரோஸ் நடிச்சிருப்பார் இல்லையா, டான்சிங் ரோஸ் ஷபீர். ஸோ அவரு வித்யுத் ஜாமால் கூடவே வந்து கூட்டு சேர்ந்து அவரு ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்து மூலியம் நடத்துறாரு. ஸோ இந்த 2 கேங்க்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேங் தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ அது எங்க நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா இருக்கிற ஹைவே. ஸோ சென்னையிலேருந்து போகிற அந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இருக்கு இல்லையா, டோல்கேட், அந்த ஒரு இடத்துல இவங்க படையோடு சேர்ந்து அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடத்துக்குள்ள NIA ஏஜென்ட்ஸும் உள்ள பூந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஷூட் அவுட் நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. அந்த ஸ்டேட் பார்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுனா பிஜு மேனன் அவரோட க்ரூவோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இறங்கி சண்டை போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் அந்த பார்டரை சுற்றியும் ஹைவேவை சுற்றியும் ஃபேமிலி மேன் சீரிஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி நிறைய த்ரெட் அட்டாக், அந்த மாதிரி டெரரிசம் அட்டாக் மாதிரி, வெப்பன்ஸ் அட்டாக் மாதிரி நிறைய பேர் பண்ணி நிறைய பேர் சாகிற மாதிரி நிறைய பில்டிங்லாம் வெடிக்குது. ஸோ அந்த பில்டிங்லாம் வெடிக்கிறப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சாகலாம். அண்ட் இந்த ஒரு ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக ஸ்பைடர் படத்தில் கடைசியில் அந்த ஹியூமனிட்டியை தொடர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி சீக்வன்ஸ் இந்த இடத்துல முருகதாஸ் மேபி செட் பண்ணியிருக்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயனும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர்த்த காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பண்ணா வருது. அட் சேம் டைம் இன்னொரு பக்கம் ட்ரெய்லரோட இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை யாரோ ஷூட் பண்ணி அடித்து தள்ளிடுறாங்க. ஸோ ஷூட் பண்ணிடுறாங்க சிவகார்த்திகேயனை. ஸோ அதுக்கப்புறம் அமைய போகிற சீக்வன்ஸாக இருக்கலாம். என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ருக்மணி வசந்த் கிட்ட சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அவன் மைண்டு தான் வந்து சின்னதாக ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அது ஒரு பில்டப் டைலாக் மாதிரி தெரியுது. ஸோ முருகதாஸ் சொல்லியிருப்பார் இதில் ஹீரோவுக்கும் கஜினியில் எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி இதில் ஏதோ காட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். அதை பற்றி அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அந்த ஒரு இடத்துல அவர் வந்து லைட்டாக ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனுக்கு ஒன்று நடக்கணும்னு நினைச்சான் அப்படின்னா அதை வந்து அடையிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான், அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் அந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் வித்யுத் ஜாமாலோட ஃபிசிக் வந்து பார்த்தா ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. உண்மையாலுமே மனுஷன் நிறைய ஹிந்தி படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவரோட பாடி ஒர்க் அவுட் ஸ்டன்ஸ்லாம் ஓனாக பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் அவரோட ஃபிசிக் வந்து பார்த்தா அப்படியே இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்குறப்போ எனர்ஜெட்டிக்காக ஒரு சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் சிவகார்த்திகேயன் கேரக்டரே வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ ரொமான்டிக்காக இருக்கிற கேரக்டர் எல்லாம் வரப்போ அவர் ரெனால்ட் ஷாப் ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆக்ஷன் பேக்கடாக வரப்போ ஃபுல்லாக தாடி வச்சுட்டு ஹார்பர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சண்டை போடுற மாதிரி ஒரு ராவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கராக டெரிஃபிக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறாரு. சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல நிற்கிறாரு. அண்ட் ட்ரெய்லரோட இந்த ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹைவே சீக்வன்ஸில் ஒரு பெரிய ஷூட் அவுட் ப்ளஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வித்யுத் ஜாமால் இறங்கி பூந்து அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் அவர் அப்படியே நிறைய பேர் அடிச்சு போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் வருது. இந்த சீக்வன்ஸில் பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, வித்யுத் ஜாமால் ஒரு காடை வந்து பறந்து வந்து அட்டாக் பண்ணுவார். கீழே வந்து இன்னொருத்தர் 2 கையில் கன் வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து டான்சிங் ரோஸ் ஷபீர் அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜாமால் இன்னொரு பக்கம் அடிச்சுட்டு இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் ஹேண்ட்ஸாக இருந்து இந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. வித்யுத் ஜாமால் பூந்து விளையாடுறாரு. ஸ்டன் சீக்வன்ஸ் அப்படின்னா உண்மையாலுமே அவர் பூந்து விளையாடுவார். ஸோ அந்த சீக்வன்ஸ் இது படத்தில் வேற லெவலில் இருக்க போது. அட் த சேம் டைம் அவர் ஒரு டைலாக் வேற வந்து சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே, இதாவது இது வரைக்கும் வந்த படம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பில்லா 2 இவர் நடித்த படம் பில்லா 2 ஆகட்டும், அது ஃபாரின் ஷெட்யூல் தான். துப்பாக்கி அண்ட் அஞ்சான் இது 2மே மும்பையில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இந்த படத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு துப்பாக்கி படத்தோட வில்லன் அதே சிமிலரான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இதில் வந்து இவரோட கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் ஹீரோயின் கேரக்டர் ருக்மணி வசந்தோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாலதி. அண்ட் சிவகார்த்திகேயன் கேரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ரகு. ஸோ டான்சிங் ரோஸ் ஷபீர் வந்து ஒரு சீக்வன்ஸில் அவரோட கேங் ஒரு பெரிய கேங்ஸ்டர் குரூப் இருக்குது, அவங்களோட சேர்ந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே ஆளு மாலதியை வந்து நான் வெட்டி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ மாலதி அந்த கேரக்டர் வந்து இவங்க கிட்ட தான் மாட்டிக்கிறாங்க ஒரு கட்டத்தில். ஸோ அதை வந்து சிவகார்த்திகேயன் எப்படி ரெஸ்கியூ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக போகலாம். அந்த இடத்துல நம்ம சிவகார்த்திகேயன் மற்ற நம்ம மாஸ் ஹீரோஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரியே முடிஞ்சா தொடர பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு.
அண்ட் சிவகார்த்திகேயன் அந்த ஹார்பர் ட்ரெஸ் போட்டுட்டு போடுற ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா அமைய போகுது. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணி நம்ம எந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டோம். மாவீரனில் சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், அமரனில் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தியான இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்கடு படத்துக்குள்ள நம்ம சிவகார்த்திகேயன் எப்படி ஃபிட் ஆகிறாரு அப்படிங்கிறது படம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இந்த முருகதாஸோட சிக்னேச்சர் ஸ்டைலாக ஒரு ஷர்ட் ஒரு காஸ்டியூம் வந்து இருக்கும், துப்பாக்கியில் வரும், அதே சேம் டைம் தர்பாரில் வரும். அதே காஸ்டியூம் இந்த படத்துலையும் சிவகார்த்திகேயனை போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்றாரு, நிறைய பேர்த்த கத்தி எடுத்து குத்தி குத்தி கொலை பண்றாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 கோடி. இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 years பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஷூட் பண்ணாங்க. ஸோ ஹார்பரில் நடக்கிற ஒரு பெரிய ஆக்ஷன், அதுக்காக மட்டும் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டாக இன்டென்ஸான ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் கேட்கறதுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓரளவு கூலாக வந்து சிவகார்த்திகேயனுக்காக ஒரு சம்பவம் சூப்பராக பண்ணுவார். ஸோ படம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் எந்த அளவுக்கு பிஜிஎம்ல கலக்கியிருக்காரு. அண்ட் முருகதாஸ் படம் ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுவார். அண்ட் முருகதாஸோட படத்துக்கு தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருது, அதுக்கேற்ற மாதிரி நிறையா ஃபைட் சீக்வன்ஸ் ட்ரான்ஸ்லேஷனாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு பிரீச் நடக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல டெரரிஸ்டல் பிரீச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அந்த ஒரு பிரீச் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனன் டீம் மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் விக்ராந்த் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஸ்பெஷல் ஸ்குவாட் டீமாக வந்து அவர் ஒரு படத்தில் அவர் ஒரு சைடு வந்து ஷூட் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ விக்ராந்த் கேரக்டர் பாசிட்டிவ் ஷேடா நெகட்டிவ் ஷேடான்னு தெரியல. பட் பிஜு மேனன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ இன்டெலிஜென்ஸாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காருங்கிறது தெரியுது. பட் விக்ராந்த் கேரக்டர் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே 2 ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவரை காமிச்சிருக்காங்க. அதிலே ஒரு ஷாட்டில் கன்னை வச்சுட்டு தொழுவி போய் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ், ஹார்பர் சீக்வன்ஸ், அண்ட் தென் ஒரு குடோனில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், இது மூணையும் டிரான்ஸ்லேஷனாக மாற்றி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த ட்ரெய்லரோட ஹைலைட்டான டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வருது. துப்பாக்கி எவன் கையில் இருந்தாலும் இங்கே வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம விதித் ஜமால் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவரோட வில்லனிசம் இந்த படத்தில் துப்பாக்கி லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதன் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் என்ன ரெஃபரன்ஸ்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ துப்பாக்கி பிடிங்க சிவா, கிரவுண்டில் இருக்கிற எல்லா உயிரும் உங்கள் கையிலன்னு சொல்லி கோட் படத்தில் நம்ம தளபதி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டைலாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த துப்பாக்கிங்கிற வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் விதித் ஜமால் சொல்கிறப்போ அதுக்கான ரெஃபரன்ஸ் என்னங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அட் சேம் டைம் இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த படம் செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ போன வருஷம் இதே நாளில் செப்டம்பர் 5 தான் பார்த்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கோட் படத்தோட கிளைமேக்ஸில் அதே நாள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கையில் நம்ம தளபதி கன்னை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் அதே செப்டம்பர் 5 ஒரு வருஷம் கழிச்சு இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னு லோட் ஆகி பார்த்தீங்கன்னா வெளியில் ஷூட் பிளாஸ்ட் ஆக போகுது. அண்ட் ட்ரெய்லரோட கடைசி 20 செகண்ட்ஸில் அப்படியே அந்த கன்னோட ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் எஃபெக்டையும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் அணியறது கொண்டு போனது சூப்பராக பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஒரு இடத்துல ஒட்டுமொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ஒட்டுமொத்த கன் ஷூட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த ஷாட்டுக்கெல்லாம் நடுவில் 2 ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா நோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு ஷாட் என்ன அப்படின்னா, ருக்மணி வசந்த் இந்த கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எங்கேயோ வந்து அவங்க தப்பிச்சு ஓடி வந்து ரகுன் நம்ம சிவகார்த்திகேயனை கத்தி கூப்பிடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நடுவில் மேபி விதித் ஜமால் சிவகார்த்திகேயன் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தா காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விதித் ஜமால் கேஷுவலாக அந்த முன்னாடி சொன்ன டைலாக் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் கவுன் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி அவர் வந்து பார்த்தா போலீஸ் கஸ்டடியில் மாட்டிக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் திடீர்னு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல தப்பிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா அமையலாம். அந்த இடத்துல அவருடைய கேஷுவலாக அந்த இடத்துல சாடிஸ்டிக்காக எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் வர மாதிரி அவரோட எனர்ஜி இந்த படத்தில் சூப்பராக நின்று பேசும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. அந்த சிவகார்த்திகேயன் 2 கையையும் பார்த்தீங்கன்னா முறுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கலரியாக இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது, கத்தி எடுத்து சொருவது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த வயலன்ஸில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு வேற ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் ட்ராமாக்குள்ளே இவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில். அந்த ட்ரெய்லரோட எண்டில் நம்ம சிவகார்த்திகேயனோட வாய்ஸ் வருது, அது பிஜு மேனன் கிட்ட சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது என் ஊர் சார், என் ஊருக்கு ஒன்றுனா நானும் கூட வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்கிறாரு. ஸோ அங்கேருந்து இத்தனை பேர் வந்து நம்ம ஊரை அடிக்கிறதுக்காக வரணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற இந்த ஒரு டைலாக்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. விதித் ஜமால் வர்சஸ் சிவகார்த்திகேயன் ஃபேஸ் ஆஃப் இருக்கு. and then பிஜு மேனன், இன்னொரு பக்கம் டான்சிங் ரோஸ், இன்னொரு பக்கம் விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிபிள் கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஆக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்க போறாங்க. அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயில் பார்த்தீங்கன்னா முடியுது.
இன்டென்ஸான ஒரு பவர் பேக்கடான ஒரு ஆக்ஷன் படம்ங்கிறது கிளியரிவாக தெரியுது. பட் ஸ்க்ரீன் பிளே எந்த மாதிரி முருகதாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது படம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ தர்பார் மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த படத்துக்கு என்னென்னா இத்தனை விஷயங்கள் கோயின்சிடன்ஸாக அமைஞ்சாலும் சரி, சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டர் கூட ஏஆர் முருகதாஸ் படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ இது கம்பேக்காக இருக்கணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைப் பண்ணி படம் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக போகக்கூடாது. அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட என்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் இவ்வளோ தான். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா மாறலாம். ஸோ ஒரு சிலது அப்படியே கூட நடக்கலாம். இது போக நம்ம ஏஆர் முருகதாஸ் என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனில் என்னால் கவர் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான். இது போக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட அடுத்த வர பட லிஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின ஒரு பேக் ஸ்டோரி வீடியோ நான் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன, இந்த ட்ரெய்லர் மூலமாக நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்க, நான் ஏதாவது ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ப்ரெடிக்ஷன் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண அப்படின்னா ஷேர் பட்டனை கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார் ரிவர் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.